Dance with me. Back and forth. Move my body back and forth. Move my body back and forth. Move my body back. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஷன் டிவி. நம்ம ஏலகிரி சீரீஸில் லாஸ்ட் எபிசோட் இது தான். இதுக்கப்புறம் ஏலகிரியில் வேறு என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது அது எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பிளேஸ்னால் செல்ஃபி பாண்டா அங்கிள் பர்னிஸ் சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்ஃபி லவர்ஸ் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்கும் ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்லாம். நிறைய டிஃப்ரெண்ட்டாக திங்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நைஸ் ஃபோட்டோ உங்கள் ஸ்டேட்டஸ்க்கோ இல்லை ப்ரொஃபைலுக்கு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாக்லேட்டும் மேக் பண்ணலாம். சாக்லேட், பர்ஃப்யூம், நிறைய சோப், அது மாதிரி நிறைய நம்ம சொவீனியர்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். நைட் டைமில் இந்த பிளேஸ் வந்து ஒரு ஹாப்பனிங் பிளேஸாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். லைட்டிங்லாம் வச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க நைட் நேரத்தில். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மஸ்ட்டு விசிட் பிளேஸ் இது. மறக்காமல் விசிட் பண்ணுங்க. இங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் ஆல் ஏஜஸ்க்கு. இதில் வந்து நீங்கள் 2 ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடட். எந்த ஆக்டிவிட்டினாலும் எடுத்துக்கலாம். செகண்ட் பிளேஸ் வந்து ஏலகிரி போட்டிங். இந்த ஏலகிரி போட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, புங்கனூர் லேக்னு சொல்லுவாங்க. இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 20 rupeesம் சில்ட்ரனுக்கு 10 rupeesம் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து 2 வகையான போட்டிங் இருக்குது. ஒன்று வந்து ரோ போட்டிங், இன்னொன்று வந்து பெடல் போட்டிங் இருக்குது. இங்கே கூட்டம் வந்து பொதுவாக ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏலகிரியில் ஒரு முக்கியமான ஸ்பாட் இது. பெடலிங் போட் வந்து நீங்கள் தான் பெடல் பண்ணணும். ஆனால் ரோவிங் போட் வந்து நீங்கள் ரோ பண்ண அலௌட் இல்லை. இது எல்லாமே எக்ஸ்ட்ராவா ஸ்கைரா என்டர்டெயின்மெண்ட் பார்க், அப்புறம் ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க், அப்புறம் அக்வா ஃபவுண்டைன் பார்க், இதெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக பிளேஸுக்கு இருக்கும். அடுத்த பிளேஸ் நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா ஜலகம்பாறை ஃபால்ஸ் வந்திருக்கோம். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஜலகம்பாறை ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஒரு அழகான சிவன் கோவிலும் இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே விசிட் பண்ணுங்கள். இது எல்லாமே நிறைய பிளேசஸ் இருக்குது. அதெல்லாம் தான் நிறைய பார்ட்ஸும் நாங்கள் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். எப்படியாவது 500 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கிடைக்கணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். இது வந்து நான் ஸ்டே பற்றி சொல்ல போகிறேன். நாங்கள் இந்த ஏலகிரியில் எங்கே நாங்கள் தங்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரீபோ ரெசார்ட்ஸுன்ற ஒரு ரெசார்ட்டில் தான் தங்கணும். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, அட்மாஸ்ஃபியர் நல்லா இருந்துச்சு, பிளேஸ் ரொம்ப க்ரீனரியாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த பிளேஸை நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஸ்டே பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்தது ஃபுட்டை பற்றி சொல்ல போகிறேன். நான் நிறைய பிளேசஸ் வந்து சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு இருக்கிற ஹைலைட்டாக சொல்லணுன்னா இந்த ஒரு இடம் தான். இது வந்து மிராக்கோ பீஸா. ஒன்லி வேலூர் ஏலகிரியில் மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் பீஸாவோட டபுள் சைஸாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா செம்மையான ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். நான் வாங்கினது பன்னீர் பீஸா வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் சீஸே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இங்கே சாப்பிடுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.